ஃபார்முலா 4 கார் பந்தயத்திற்கு தடை கோரிய வழக்கில் உயர்நீதிமன்றம் இன்று மாலை தீர்ப்பு வழங்க இருக்கிறது. சான்றில்லாமல் பந்தயம் நடத்தினால் நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்கலாம் என்றும் உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. இந்த நிலையில் இந்த வழக்கின் மீதான தீர்ப்பு இன்று மாலை வழங்கப்பட இருக்கிறது. இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மகேஸ்வரி. அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். மகேஸ்வரி, இன்று மாலை தீர்ப்பு வழங்கப்பட இருக்கும் நிலையில் என்ன மாதிரியான தீர்ப்பு வழங்க வாய்ப்பு இருக்கிறது? இந்த வழக்கை தொடர்ந்தது யார்? இந்த வழக்கு பற்றிய முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. ஆகஸ்ட் 31 மற்றும் செப்டம்பர் 1ஆம் தேதி ஆகிய தேதிகளில் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் மற்றும் தனியார் அமைப்பு இணைந்து சென்னையில் ஃபார்முலா 4 ரேஸ் கார் பந்தயம் நடத்தப்பட உள்ளது. இந்த பந்தயத்திற்கான ஏற்பாடுகள் என்பது முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. இந்த நிலையில் தான் ஃபார்முலா 4 பந்தயத்திற்கு தடை விதிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை உயர்த்தி தமிழகத்தினுடைய பாஜக செய்தி தொடர்பாளர் ANS பிரசாந்த் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநலம் வழக்கு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கு என்பது பொறுப்பு தலைமை நீதியரசர் கிருஷ்ணகுமார், நீதியரசர் பாலாஜி அடங்கிய அமர்வில் இன்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அப்போது மனுதாரர் சார்பில் ராகவாச்சாரி அவர்கள் ஆஜராகி பல்வேறு வாதங்களை முன்வைத்தார். அப்போது பல்வேறு வாதங்களை முன்வைத்த பிறகு இந்த வழக்கில் சம்பந்தமான அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும், மக்களுக்கு எந்த விதமான அசௌகரியமும் இருக்கக்கூடாது என்றும், பொதுமக்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்றும், போக்குவரத்து சீராக இருக்க வேண்டும் என்றும் தமிழக அரசுக்கு உத்தரவிட்டார்கள். மேலும் இது சம்பந்தமான அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் தமிழக அரசுக்கு உத்தரவிட்டு இந்த விசாரணையை பிற்பகல் 2.25 மணி அளவிற்கு தள்ளி வைத்திருந்தார்கள். மீண்டும் இந்த வழக்கு என்பது பொறுப்பு தலைமை நீதியரசர் அமர்வு முன்பு இன்றைய தினம் மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அப்படி இருக்கிறது இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதியரசர் அந்த பாதுகாப்பு போக்குவரத்து குறித்த உயர்நீதிமன்றத்தினுடைய உத்தரவின்படி அரசு தரப்பில் அறிக்கை என்பதும் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த அறிக்கையை ஏற்றுக்கொண்ட நீதியரசர் FIA அந்த சர்வதேச அமைப்பு சான்று பெறாமல் எந்த விதமான பந்தயமும் நடத்தக்கூடாது என்று தற்போது உயர்நீதிமன்றம் என்பது உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளது. மேலும் சான்று இல்லாமல் பந்தயம் நடத்தினால் நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்கலாம் எனவும், மேலும் FIA-வினுடைய அந்த சான்று நகலை மனுதாரர்களுக்கு வழங்க வேண்டும் என்றும் தற்போது உயர்நீதிமன்றம் என்பது உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளார்கள். மேலும் ஃபார்முலா 4 கார் பந்தயம் நடத்த தடை கோரிய வழக்கில் இன்று மாலை 4:30 மணிக்கு தீர்ப்பு வழங்குவதாகவும் தற்போது பொறுப்பு தலைமை நீதியரசர் அமர்வு அறிவித்துள்ளது. உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி மகேஸ்வரி.